ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சமோசா செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இதுமாரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம். இப்போது கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நான் கொஞ்சம் உடச்சி உளுந்துருக்கு, அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நீள வாக்கில் கட் பண்ணின வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள், நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட வெறும் மிளகாத்தூள் இருந்தால் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாத்தூள் காரம் இருக்காது, அதனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் சாட் மசாலா நான் போட்டுக்கிறேன். இல்லை, கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும், அதுக்காக. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கணும், இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதும் இப்போது நம்ம ஒரு 1 பாதி மடித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். நான் பெருசாக 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மாவு பிசைஞ்சிட்டு செய்யலாம். பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் 1/2 மணி நேரம் அதில் இருக்கிறதுலாம் நம்ம எதனா வேலை இருந்தால் முடிச்சுட்டு வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் மசாலா வதங்கிட்டு கொண்டார விட்டுடுவேன். அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்ருக்கேன். சப்பாத்தி நம்ம எப்போ யூஸ்வலாக பிசைகிற மாதிரி தான். கொஞ்சம் மாவு பிசைகிறப்போ கொஞ்சம் சூடான எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, அவ்வளோ. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டால் நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். நம்ம சமோசாவுக்கு மசாலா ரெடி. சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு நம்ம பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாதி வேக்காட்டில் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்குங்க. எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய உருண்டையில் 10 இது வந்தது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம்.
இதில் ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போது நம்ம மைதா மாவு தடைக்கலாம். இப்போ முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப இது பண்ணிவிட்டு சும்மா இது பண்ணால் போதும். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம செய்யலாம். அது மாதிரி கோதுமை மாவில் நான் கோதுமை மாவில் தான் செய்கிறேன். இதுமாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்டஃபிங்ஸ் ரெடியாக இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி செஞ்சுக்கணும். அதெல்லாம் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இந்த இதுக்கு நம்ம இது ஸ்டஃபிங் ஓரத்தில் இது பண்ணிக்கணும். அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஓரத்தில் அது கோதுமை பேஸ்ட்டை தடவிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஓரத்தில் பண்ணிக்கணும். கோதுமை தடவிட்டு இதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் இப்படி மடக்கிட்டாங்க. இது மைதா மாவுலையும் பண்ணலாம், கோதுமை மாவுலையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், சமோசா பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பொரிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு சிம்மு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடுறோம். மைதா மாவு நல்லது இல்லை, கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் நல்லது. அதனால நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. உங்களுக்கு அப்படியே திரட்டிட்டு செய்ய வருதுன்னா செய்யுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டைம் செஞ்சுருக்கேன், அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.